பிரபஞ்ச வழி இறை ஒளி பயணம் பாகம் 11க்கு மேலே போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன் ஐயா, நீங்கள் சொன்னதை கேட்டு ஏதோ ஒரு அளவுக்கு உடம்பளவில் எனக்கு ஒரு உணர்தல், ஏதோ ஒன்று என்ற பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்துன்னு போகாதீங்க, பேச முயற்சி செய்யுங்க, இன்னமும் பண்ணுங்க, இன்னும் அந்த தினசரி அது தேவையானதை நீங்கள் பண்ணுங்க. அதாவது நீங்கள் இதை தினசரி செய்கின்ற பொழுது செய்கின்ற அந்த செயலின் மூலமாக உங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வந்துடும். அடுத்த நிலையானது அதையும் தாண்டி அடியேன் சொல்கிறேன் இதனோட கருணையினால். ஆனால் ஒன்று, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுது இல்லையா, அதுக்கிட்ட ஒரு நாள் நீங்கள் செஞ்சு 3 நாள் செஞ்சு 5 நாள் அடியனுடைய அந்த காணொலியை பார்த்து அடியனிடம் பேசி நீங்கள் செய்துள்ளீர்கள். அப்போ அந்த 5 நாள் பேசியிருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்ல வருது, ஏதோ உடல் அளவில் உங்களை ஏதோ பண்ணுது. அப்போ அடுத்ததை நீங்கள் ஏன் கேட்க முன் வர மாட்டீங்க அதுகிட்ட? அப்போ அதே பாதையில் போனால் தானே கேட்க முடியும். 5வது நாள் 6வது நாள் பண்ணுங்க. 6வது நாள் அந்த விடியலின் 3:30 மணி அளவில் உங்களிடம் ஒன்று சொல்லலாம். 7வது நாள் சொல்லலாம், 8வது நாள் சொல்லலாம். ஆகையால் அது உங்களிடம் சொல்லிவிட்டால் அடுத்த நிலையானதை அடியனிடம் உணர்த்தி விடுவான். அவர்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு. அதாவது அதில் உள்ள ஒரு சுவாரஸ்யமானது, அதில் உள்ள ஒரு பேச்சுக்கள், ஒரு உரையாடல், பிரபஞ்சமான இல்லாமல் பரம்பொருளிடம் அந்த ஒரு உரையாடல், அதாவது அந்த உரையாடல் மட்டும்தான் உண்மையான உரையாடல். இங்கே உள்ள அனைத்துமே பொய்யான உரையாடல். சரியா? அதை நீங்கள் நம்பிக்கிட்டு இங்கே அடுத்து அதான் சொல்லப்போனா முதல் எதுக்கு அடுத்த நிலையை நானே சொல்லுவேன். அது சரியா இறைவன் எல்லாமல்ல பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கிட்டாதானே நான் சொல்ல முடியும். டைமிங்கே வரல, அந்த ஒரு நேரமானது இறைவனான எல்லாமல்ல பரம்பரை பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்காத ஆட்களை எப்படி நான் பயிற்சி செய்ய முடியும்? அந்த நேரமானது உங்களுக்கு வரல இல்லையா? வரல, அதுக்காவது எங்களை ஏற்றுக்காது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அந்த 3:30 மணி 3:20க்கு மேலே அந்த 10 நிமிடத்துக்குள் உங்களுக்கு முழிப்பு வரவில்லை, ஆனால் நீங்கள் இன்னொரு நாள் சேர்த்துடுங்க. இன்னும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் வந்து அப்பாட்ட, ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பாட்ட கேட்கும், எப்பா எனக்கு இது வேணும்ப்பா. அப்போ அது வேணுங்கிறத வாங்குறதுக்கு அடுத்த ஒரு பேச்சு, அப்பா நீங்கள் அழகா இருக்கீங்க, தங்கமாக இருக்கீங்க, வைரம். அப்போ அந்த குழந்தை எவ்வளவு பேச முடியுதோ பேச, அதுக்கு தேவைப்பட்ட அந்த அதாவது அதுக்கு தேவைப்பட்டது என்ன? ஒரு சாக்லேட் கேட்கும், ஒரு இனிப்பான ஒரு பண்டம் கேட்கும். அது தேவைப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் கேட்கும். அப்போ எந்த விஷயம் நம்ம கேட்குறோமோ அந்த அப்பாவிடம் வந்து அது கொஞ்சம் ஆழமாக இறங்கி கொஞ்சம் ஐஸ் வைக்கும். அப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு மானிடர்களே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். இல்லாமல் அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசுகிறோன்னா எவ்வளவு அதுட்டு நம்ம பேசணும். அப்போ நீங்கள் நைட்டு கேட்குறது அந்தளவுக்கு இறங்கி கேட்கணும்ல, அப்போ தானே உங்களை எழுப்பும். சிற்றம்பலம்.